கங்க்ராச்சுலேஷன். சாரி சார், வாய் தவறி சொல்லிட்டேன். காலையில திருவேற்காடு போய் சார் பேருக்கு ஒரு கும்பாபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். சாருக்கு சரியானதும் மொட்டை அடிச்சு காவடி தூக்குறதா வேண்டிக்கிறேன். டேய், மொட்டை எனக்கு இல்ல சாருக்கு. செத்த கர்ப்ப முச்ச பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? அது சாகல. ஓ, உயிரோட இருக்கா? அதை இப்ப எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? தலைவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்காத ஒரு குற்றமாக சொல்லப்படுது. ஏன் உங்க தலைவர் விஜய் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன்னு சொல்றாரு? நான் விஜய், இவங்க விஜய், இவர் விஜய், இந்த அம்மா விஜய், இவங்க எல்லாருமே விஜய். பைத்தியக்கார கூதி சார், உங்க தலைவர் எப்ப சார் செய்தியாளர்களை சந்திப்பாப்ல? என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? இப்போ ரொம்ப நாளா அப்படியே போயிட்டு இருக்கு. NDTVல ஆப்டர் கேமரால வந்து பேட்டி கொடுக்குறாரு. எப்ப வந்து பொதுவெளியில உங்களை மாதிரி வந்து பத்திரிகையாளர் சந்திக்க போறாரு? அது எதுவும் என்ன ஸ்ட்ராட்டஜியா? அது ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் சந்திப்பாரா இல்ல என்ன மாதிரி? அது ஏன் அப்படி அவசரப்படுற? அவர் எங்களையே பார்க்க மாட்டாரு, அப்புறம் எங்க வந்து மக்களை சந்திக்க போறாரு? முதலமைச்சர் அவர்கள் அவர் எப்ப பத்திரிகையாளர் சந்திக்கிறாரோ, ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பாரு. எப்படிப்பா அப்படி எல்லாம் அதுக்கு இல்ல ராசையா, அவனுக்கு கிடைக்காதுடா, நான் இருக்கல அழக்கூடாதா நண்பா. போதுப்பா போதுப்பா நண்பா, யோகத்துல போல வச்சிட்டோம். என்னோட ஆசை என்ன அப்படின்னா, நம்ம சாகுறதுக்குள்ள ஒரு ஆளையாவது தளபதியை பாத்துறோம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அது நடக்கல அப்படின்னா, ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு, இல்ல இயற்கையாவே நான் வந்துட்டு இறந்துட்டேன் அப்படின்னா, என்னோட வீட்டுல குடும்பத்திட்ட நான் சொன்னது என்ன அப்படின்னா, என்னை வந்து யாரும் எரிச்சிடக்கூடாது, என்னை வந்து புதைக்கணும், என்னோட புள்ளைய வந்து தளபதியோட போட்டோ போட்டு தான் போடணும். இதை நான் சொல்லி வச்சிருக்கேன். ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆமா, தளபதி விஜய் அப்படின்னு போட்டுதான் உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கார்பரேட் நாங்க பேர் போடுவோம். எல்லாம் போட்டுட்டு மை ஃபேமிலி போட்டு கீழே இல்லை தளபதி விஜய் தான் நாங்க போடுவோம். இன்சு டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க. ஏற்கனவே அவனுங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க. அது இப்ப வரைக்கும் அந்த நிமிஷம் இருக்கு. கையில கூட மெஹந்தி போட்டுட்டு அதுலயே அவர் பேரு தான், பச்சை குத்தி இருக்கிற அவர் பேரு தான். நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஊர் அடி நகராது. எப்பவுமே தளபதி என் கூட இருக்கணும். நான் வந்து தனியா கிடையாது அப்படிங்கறதுனால அவரோட பேரை என்னோட கையில நான் பச்சை குத்தி. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? அது நான் உங்களை பாக்குறேன்னா பாக்கலையோ, அது எப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சாகுற வரைக்கும் இதை யாரும் எனக்கு வந்து பிரிக்க முடியாதுல்ல, யாராலையும் இதை அழிக்க முடியாது. இது எப்போ மாறவும் செய்யாது. நான் செத்து போனாலுமே இது வந்து என்னோடவே தான் இருக்கும். என்ன நீ ட்ரை பண்றா, ஒண்ணும் நடக்காதுடா. கிங்கா கிங் மேக்கரான்னு கேக்குறீங்க. ஹிஸ் நெய்தர் கிங் நார் a கிங் மேக்கர். இஸ் வில் பி a பொலிட்டிக்கல் ஜோக்கர் அப்படின்றது அக்கலை யதார்த்தமாக இருக்குது. கேட்டு இல்ல, ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல, பேர் வாங்குறதா முக்கியம். நேத்து ஒரே நாள்ல ஊர் மட்டும் இல்ல உலகம் போற தெரியுற மாதிரி ஆயிட்டோம் இல்ல. இது மாதிரி ஒரு காரியம் வாழ்க்கையில பண்ணிருப்பியாடா? வெற்றியை கூட தேர்தலை கூட சந்திக்காம எங்க இருந்து தைரியம் வருது? இது நான் என்ன சொல்றேன்னா, வெற்றி பெறுவதுதான் அரசியல் வந்து வெற்றி பெற்றாதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். அதாவது வெற்றி பெறுவதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம அவன் அப்படி இவன் அப்படின்னு நீங்க வந்து குறை சொல்றது உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு அவங்க கிட்ட 8% ஓட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு சார் இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத சார் 10 பேர்ட்ட கேட்போம், அதுல 8 பேர் எங்க தலைவர் தான் சீமா வரும்னு சொல்லுவாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் ஒத்துக்காது இல்ல. தமிழ்நாட்டு வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போட போறோம்னு கேட்ட உடனே அவ்வளவு எளிதா சொல்லிடுவாங்க. நீங்க நம்புறீங்க? நீங்க அப்படின்னா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிகிற வரை வெயிட் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு பதட்டம்? யாருக்கு நான் என்ன சொல்றேன், இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். திமுக, நாம் தமிழர் எல்லா கட்சிகளும் அதாவது அவர்களிடம் நிறை குறைகள் இருக்கலாம், அவர்கள் மக்களை சந்திக்கிறார்கள், மக்களிடம் பேசுகிறார்கள். நான் என்ன எப்ப பேசுவீங்கன்னு கேக்குறேன். கேட்க கூடாத கேள்வியை கேட்கிறாரு, நானும் சொல்ல முடியாது. நாங்க மக்களை சந்திக்கிறோம், மக்கள் கிட்ட பேசுறோம். ஆனா நீங்க ஒரு ஸ்டீரியோடைப் வச்சுட்டு இதை தான் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட இது. எங்களுக்கு ஒரு எங்களோட செயல்பாடுகளுக்கு எங்களுக்கு ஒரு செயல்பாடு தான் என்னன்னு அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நான் எங்களுக்கான ஷெட்யூல்ஸ் எங்களுக்கான நான் ஒரு தாவேக்காக வாக்களிக்க போறாள். நான் சொல்றேன், நான் ஒரு விஷயம் இருங்க. நான் தாவேக்காக வாக்களிக்க போறாள். சமூகத்தில் கடந்த 40 நாட்கள் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நான் வாக்களிக்க போற தாவேக்கா தலைவர் என்ன பேசுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன் பேசல? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. எங்களை பொறுத்தளவுல எங்க கழக நான் முடிச்சுக்கிறேன். எங்க கழக பொதுச் செயலாளர்களா இருக்கட்டும், எங்களோட கொள்கைப்பொரு பொதுச் செயலாளர்களா இருக்கட்டும், எங்க
தேர்தல் மேலாண்மை ஆனந்த் அவர்கள் கூட மீடியாவை சந்திச்சு தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. யாரும் கேட்கவே இல்லைங்க, அவங்க எல்லாம் பார்த்துட்டு நீங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பார்ட்டி அதாவது அவங்க யாரு பார்ட்டியில் இல்லாதவங்களா? எங்க தலைவரின் ரெப்ரசன்டேட்டிவா எங்க கட்சியோட ஃபேஸ் யாரு? எங்க கட்சியோட ஃபேஸ் எங்க விருப்பங்க. ஏய், இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் இங்கே வச்சுக்காத, இது ஏன் இடம். ரொம்ப பேசின விஷ ஊசி போட்டு கோடுறேன். நீங்க சொல்ல முடியாது, தலையை ஒளிச்சு வச்சுட்டு நடமாட முடியும். அதாவது தலையை ஒளிச்சு வச்சுக்கிறீங்க. அதாவது நீங்க சொல்றபடி கட்சி நடத்த முடியாது. எங்க கட்சி எப்படி நடத்தணும் எங்களுக்கு தெரியும். பார்த்தாலே தெரிகிறதா? நாங்க என்ன விஷயம் பண்றோமோ அது எங்களுக்கு தெரியும். தமிழக மக்கள் எங்க மேல நம்பிக்கை வைத்திருக்காங்க. 2026 தீய சக்தி திமுகவையும் மதவாத பிஜேபியும் வீழ்த்தி 2020 ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. 41 பேர் கரூர்ல செத்ததுக்கும் பேச மாட்டேங்கிற, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண கூட மாட்டேன்னு சொன்னதுக்கும் பேச மாட்டேங்கிற. மக்கள் பிரச்சனையை விடியா, ஓம் பிரச்சனைக்காவது எப்பயா வாய திறப்ப? சரியான நேரம் வரும்போது திறப்பேன் ப்ரோ. எப்ப உன்னை பொள்ளில கொண்டு வச்சதுக்கு அப்புறமா? நீங்க ஒரு தற்கருன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு கேள்வி கேக்குறேன். தொங்கல்ல இருக்கிற நம்ம இந்திய ரூபாய் மதிப்பை எப்படி ஏற்றி விட முடியும்னு நினைக்கிறீங்க? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுதே. மோகன்ஜி அவர்கள் எடுத்த திரௌபதி 2 as a creator நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சனாதனத்தை ஒழிக்க முடியவில்லை. 1000 வருடங்கள் பிறகும் சனாதனம் வாழ்ந்து காட்டும், வெற்றி சூடும். நோ ப்ராப்ளம். சென்சார் போர்ட்லயும் சரி, கோர்ட்லயும் சரி, நீங்க சொல்ற ரிவைசிங் கமிட்டியும் சரி, யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போறது இல்ல. ஏன்னா இதுல காமிச்சது எதுவுமே பிரச்சனை வராது. ஏன்னா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பிஜேபி ஆட்களா தான் இருக்காங்க. ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு? பாராட்டமா எல்லாரும் சுத்தி வேடிக்கை பாக்குறீங்க. என்ன வச்சியா? ஓ 1 2 3 சொல்லி பாராட்டீங்களா? ஓ 3 இவரை வச்சு எங்கடா ஸ்டாக் வச்சிருந்தீங்க? டேய், கிணத்துல குளிச்சிருக்கேன், குளத்துல குளிச்சிருக்கேன், ஆத்துல குளிச்சிருக்கேன், சேத்துல குளிச்சிருக்கேன், கம்மாயில குளிச்சிருக்கேன், கடல்ல குளிச்சிருக்கேன். ஆனா எச்சியில இன்னைக்கு தாண்டா குளிச்சிருக்கேன். இல்ல கிங்கா கிங் மேக்கரான்னு கேக்குறீங்க. ஹிஸ் நெய்தர் கிங் நார் கிங் மேக்கர். இஸ் வில் பி a political joker அப்படின்றது தான் கலை யதார்த்தமாக இருக்குது. அது நம்ம இன்னொரு 3 மாசத்துல பார்க்க போறோம். சொம்பு தண்ணியை விட சொல்லு ஜில்லுன்னு இருக்கு. சல்லி NDTV உலகம் முழுமைக்கு அறியப்பட்ட ஒரு டிவி. இந்தியா முழுமைக்கும் பல தலைவர்கள், பிரதமர் உட்பட நேர்காணல் எடுக்கக்கூடிய ஒரு டிவி. எல்லாரும் எப்படி எடுக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. NDTV தொடங்கப்பட்ட இந்த 35-40 வருஷத்துல அநேகமாக இந்த பேட்டி தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஏன்னா இவங்க நேரடியாக ஆன் தி கேமரா சந்திக்கிறதுக்கு துணிவு இல்ல. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. ஜெயிக்க மாட்டார் அவர் நிக்கிற தொகுதியில. அவர் இந்த விழுப்புரம் பக்கத்துல விக்கிரவண்டின்னு ஒரு ஊருக்குள்ள அங்கதான் நிப்பான்னு சொல்றாராம். வீல தான் ஆரம்பிப்பாங்க, அவர் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வீன்ற பேர்ல ஆரம்பிச்சு திமுக அதிமுக சரணடைஞ்சிட்டாங்கன்னு திருப்பி இவங்களை வந்து விமர்சிக்கிறீங்களே தவிர பிஜேபி செய்த ஒரு விஷயத்தை நேரடியா இன்னைக்கு சுட்டி காட்டி எதுவுமே விமர்சிக்க மாட்டேன்றீங்களே. இப்ப நான் என்ன சொல்றது? அது விமர்சிக்கக்கூடிய களம் கிடையாது. இன்னைக்கு நம்ம இப்படி பேசுறது அரசியல் மேடை வேற, மனசியல் மேடை கிடையாது. வீதியில அரசியல் பேச்சு கிடையாதா? இருக்கிறாங்கப்பா அங்க ஆபீஸ்ல எல்லாம் பார்த்து தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி படிக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.